இல்ல பேந்தர், ஐ அக்ரி வித் யூ பேந்தர் 200%. இது வந்து இன்னும் ஒரு 2 இயர்ஸ் பேக் இந்த இந்த ஷார்ட்ல இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் வந்து ஹேர்லாம் ரொம்ப ஷார்ட்டா கட் பண்ணிட்டு முன்னாடி ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பென்சிவ் காருக்கு முன்னாடி வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ரீல்ஸ் போடுவாங்க. அப்பெல்லாம் வந்து செமையா இருப்பாங்க. அப்படி நீங்க அப்ப பாத்திருக்கீங்களா? பாண்டியன் என்ன இது வந்து திண்டுக்கல் தான். திண்டுக்கல் எஸ்பிஎன் அது எந்த புடவை கட்டிட்டு தான் ஊருங்கிறது அதிகமா வீடியோ இம்பார்ட்டனா? போடுறோம். பேந்தர் ராக்கெட்டுக்கு சொல்லுங்க, எந்த ஊருங்கிறது இம்பார்ட்டனா? இல்ல ஏங்க இது ஹிஸ்டரி என்னன்னா, இது திண்டுக்கல் டிக்டாக்ல இருந்துச்சு நீங்கல்ல. அப்புறம் வந்து அங்க மூலியமா ஒரு செல்போன் கடைக்காரனோ இல்ல அவன் பெரிய அங்க ஏதாச்சும் இல்ல இல்ல மெடிக்கல் நாங்க ஷாப்னு அதெல்லாம் நினைக்கிற பேசல. ராக்கெட். நாங்க அதுல இந்த இந்த இல்ல எனக்கு என்னன்னா இல்ல பர்சனல் விஷயத்தை ஒரு பத்தி பேச நிமிஷம் விரும்பல. இல்ல எனக்கு என்னன்னா இவ்வளவு அக்கி இருங்க இல்ல இது பக்கி. மட்டும் சொல்லிடுறேன். அக்கி இல்ல இருங்க. அது மேட்டர் இல்ல இது மட்டும் சொல்லிடுறேன். இவ்வளவு நேரம் யாரும் மேல வரல. இப்ப இந்த அக்காவை பத்தி பேசுறவனே எல்லாம் டிஎம்ல 3 இன்வைட் எனக்கு நான் டிஎம் 1/2 மணி நேரமா மைக் ரிக்வெஸ்ட் கேட்டிருக்கேன். தரவே மாட்டேங்கிறீங்க. கொடுத்துட்டேன். ராக்கெட் இந்த பர்சனல் விஷயத்தை பத்தி உள்ள போகவே கூடாது. ராக்கெட் உனக்கு புரியுதா? ஒருத்தவங்க தனிப்பட்ட விஷயத்தை பத்தி பேசக்கூடாது. பர்சனல் இல்ல இரு fraud. இரு இரு அதுல வன்மத்துல ஓரமா வச்சுக்க. அவங்க வந்து அந்த டைம் அந்த முன்னாடி நின்னு அந்த மேன் கட்டு போட்டு வந்து இன்ஸ்டா வீடியோ போடும்போது நல்லா இருந்துச்சா இல்லையா? அதைத்தான் பேசணுமே தவிர அவங்க பர்சனல் அவங்க யாரோட போனா வச்சு ரிக்ஷா கரோட போட்டோம் எனக்கு புரியல. இல்ல போன் கரோட வெள்ளம் போட்டோம், அது பிரச்சனையே கிடையாது. இங்க வந்து எனக்கு வந்து இப்ப என்னன்னா பாப்லோ எல்லாம் திட்டுவாங்க அமலா சாஜிக்கு பயிர் விடுறாரு. அதை விட மோசமா இருக்கீங்க நீங்க. ஏய் ராக்கெட்டு, நீ எட்டிஎல் கீழே போய் பாரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சரியா போட்டு வச்சிருக்கேன். டைரக்ட் செல்லிங்க்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. பேசுறது யாரு அந்த பொம்பளை சொல்லி டாக்டர் சொல்றது யாரா சொல்லி மேல போய் பார்த்தா ஓ இந்த ஆயாசி இந்த உங்களா அப்படின்னு சொல்லி தோணுச்சு எனக்கு. கமல் கட்சியில இருந்தாங்கல்ல. ஆமா 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 மையத்துல இருந்தாங்க. மையத்துல இருந்து லெஃப்ட்டுக்கு போனாங்க. அப்புறம் லெஃப்ட்ல இருந்து இப்ப ரைட்ல இருக்காங்களா? சர்க்காசம் தான் சொன்னேன். உண்மையாவே லயாக்கு ஃபேன்ஸ் இருக்கு. நான் ஓப்பனா சொல்றேன் பேந்த, நீங்க என்னுடைய டிஎல்ல போய் பாருங்க பேந்த. ஒரு 2 இயர்ஸ் பேக் பாருங்க, நான் போட்டிருக்கேன், அவங்க வீடியோ போட்டிருக்கேன். எது இது ஒன்னு டவுட், எதுக்கு கால்ல இருந்து ஸ்பேஸ் இருக்கு? யாரு ஸ்பேஸ்மே காட்ட மாட்டேங்குது. எனக்கு மட்டுமா இல்ல எல்லாத்துக்குமேவா? நானே இப்ப வந்து கட்டத்தோர வந்து ஸ்பேஸ்ல அட்டன் பண்ணல, எனக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும். அதை வச்சுதான் மேலே வந்தேன். எனக்கு எந்த ஸ்பேஸுமே காமிக்கல. இல்ல பக் இருக்குன்னு நினைக்கிறேன் ராக்கெட். ஐயா ஒரு நிமிஷம். இதே மாதிரி பிரச்சனை ஏற்கனவே ட்விட்டர்ல நடந்தது. அதுக்குதான் நம்ம ஒரு குரூப் பொலிட்டிக்கல் ஸ்பேசஸ்னு ஒரு குரூப் ஓபன் பண்ணி அந்த குரூப்ல சும்மா நம்ம என்ன போட்டுட்டு இருக்கோம். அந்த குரூப்ல பேசிட்டு போடுறோமே. அதுதான் ஃபர்ஸ்ட் குரூப்பே நம்ம சைடு இருந்து. அது யாருமே வந்து இப்ப வந்து ஸ்பேஸ் போட்டா வந்து லிங்க் போட மாட்டேங்கிறாங்க பேந்தர், அதான் பிரச்சனை. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கு பக் தானே சரியாயிரு விடுங்க. 2 நாளா 3 நாளா ஃபர்ஸ்ட் அப்படிதான் 3 நாள் ஆச்சு. சரி இனிமே ஸ்பேஸ் போட்டீங்கன்னா இருக்கிற எல்லா குரூப்லயும் நீங்க இருக்கிற எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். ஷேர் பண்ணி முக்கியமான நேரம் விஜய் அடிக்கிற நேரத்துல ஸ்பேஸ் காட்ட மாட்டேங்குதுன்னா அப்புறம் என்ன? இல்ல அது அது சரிதான் ராக்கெட். இந்த டயத்துல வந்து முக்கியமான டாபிக் பேந்தர் கிளப்பி விட்டுருக்காருல, அதை பத்தி பேசும்போது ஸ்பேஸ் காமிக்கல, எனக்கு இன்னும் ரொம்ப மன வருத்தமா இருக்கு. ஏங்க அது நான் பேசல, டில்லியன் தான் பேசினாரு. பேந்தர் மனசாட்சி தொட்டு பேசணும். கீழே நிறைய பேர் உட்காந்து கேட்டுட்டு தான் இருந்தாங்க. நானே கீழே தான் உட்காந்து கேட்டு ஐடியா கொண்டு வந்து போட்டது நானா டில்லியன் டெல்லி போட்டாப்ல பேந்தர் வந்துட்டு அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க ஏன் அடிக்கிறீங்கன்னு பெருந்தன்மையா சொன்னாரு. தப்பு பண்றீங்க நீங்க வார்த்தை ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும். அவர் வந்து ப்ரோமோட் பண்ணாரு, வார்த்தை கவனமா யூஸ் பண்ண போறாங்க. பொண்ணுங்களை தவறாக பேசும் இல்ல எனக்கு ஆமா பண்ணிட்டு போட்டு என்ன இல்ல என்னன்னா இப்ப இதுக்கு மேல ப்ரோமோட் பண்ணி என்னன்னு எனக்கு புரியல. புதுசா யாராவது வந்திருக்காங்க புதுசா இல்ல. லயா ஒரு ஆக்டர்யா, அவங்கள ரசிக்கிறோம். பகாசுரன் படம் எல்லாம் நடிச்சிருக்காங்க தெரியுமா? ஆமா அப்படியா? நான் அந்த படம் பாக்கல. அந்த படம் தலைகீழ தொங்க விட்டு கழுத்து இருப்பாப்புல அந்த படம். இந்த பிரியா இருக்குல்ல, பிரியா ஸ்மைல்னு ஒரு ஐடி இருக்கும் தெரியுமா? தாவேக் ஐடி. அது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி. அந்த டீ குடிச்சிட்டு ஒரு போட்டுச்சு. நான் அது ஓபன் பண்ணி வீடியோ பார்த்தா இவன் பிட்டுக்காட்ட பதிக்கிறவன்ல இன்ஸ்டாகிராம்ல என் புருஷனுக்கு கீழே சேவ் பண்ணணும் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கோம் கமெண்ட். அதுக்கு உட்காந்துக்கிட்டு வருஷம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆண்டி வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிருக்கு, அதை தூக்கிட்டு வந்து போட்டிருக்கியா? அது கேக்குதா? நல்லா பேசி எல்லாம் வந்து கெடுத்து விட்டேன் போல இருக்கு. சாரி அக்கி. நீங்க உங்க ஆர்வத்துல வந்து இல்ல நீங்க உங்க ஆர்வத்தை மேல வந்து அதான் சொல்றேன். இந்த மத்த நேரம் பேசும்போது யாரும் மேல வரல. இந்த ஒரு போஸ்ட் வேலை போட்ட உடனே வத ராக்கெட் நீங்க பரணியன் எல்லாம் கேட்டிருக்காங்க. 3 நாளா வந்து வாங்கி நம்ம ராக்கெட் ஒரு நிமிஷம். நான் ஏதாவது கெட்ட வார்த்தை பேசிக்கிறேன்.
ஆளுங்க வர டீம் வந்து திட்டுது, நீ எல்லாம் போய் பேச கிடையாது, அமைதியா இரு அப்படின்னு. அதனாலதான் ஒரு 2 நாளா இனிமே நேத்துல கோவம் வாங்கிட்டு ஒரு மூலையில் பஸ்ஸ பேசாம உட்காந்துருந்தேன். ஏதாவது பேசினா வாயில கெட்ட வார்த்தை வந்தது, அந்த இது சைக்கோ பத்தி பேசுனாலே, அதனாலதான் பயப்பட்டு பேசாம. சரி, எஸ்பி என்ன அமெரிக்கால இருக்கும் போது வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்ரோஷமாலாம் பேசிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடுக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுவும் பெருசா இல்லையே, என்ன காரணம்? ஷாலினி அக்காவா? ஏங்க அதுங்களை விட்டுங்க. இவங்கிட்ட வாங்க. இவங்கள வந்து நம்ம சின்ன பசங்கன்னு சரி நிறைய பேர் சொன்னாங்க, ஏன்பா அவங்கலாம். ஆனா இவங்க இவ்வளவு பெரிய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் போல டிஸ்கார்ட்ல லிங்க் எடுத்து பிட்டு சார் இல்ல 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 ராக்கெட் நிறைய பேர் வந்து என்ன சொன்னா, கொஞ்சம் கிடையவே கிடையாது, அவன் அணில் குஞ்சே கிடையாது, பயங்கர டெரரிஸ்டா இருக்கேன், அம்பிட்டு பேரும். இவன் ஏன் நம்ம முக்கியமா இந்த கபிலன் நாய் சொல்றாங்க, இதை சின்ன சின்ன பசங்க எல்லாம் எதுக்குங்க அரெஸ்ட் பண்றீங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாம் அரெஸ்ட் பண்றீங்க, சின்ன பசங்க இல்ல எல்லாம் இந்த வேலையை நம்ம இல்ல பாக்குறது. நான் இதுக்குதான் இது நான் மேல பேச வரல. நீங்க நம்ம வந்து குஞ்சை பத்தி பேசிக்கிறதா, நீங்க கொட்டையை பத்தி பேசுறீங்க. அவங்களதான் கொட்டை அப்படிங்கிற மாதிரி தோணுது. தயவுசெய்து அவனை பத்தி பேசாதீங்க, கல்லுப்புன்னு சொல்லுங்க. ராக்கெட் அதை பாத்தியா நேத்து நீ? டிஸ்கார்ட் பிட்டு சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிவிக்கு குளோபல் உட்காந்து. டேய் எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கியா, எனக்கு என்னடா இவனுங்க அவனுக்கு வேற என்ன பண்ண. பரிசுலா வந்து நம்ம ஆளுங்க ஜாயின் பண்றாங்களா? இது தமிழ் சாட்டு, அது அந்த சர்வர்லயே 4 சேனல் இருக்கு. தமிழ் சாட்டு 5 அது சரி சர்வர் இல்ல, அது வந்து ஏதோ இதுன்னு நினைக்கிறேன். இல்ல சபா, இன்னைக்கு ஒரு நான் இது ஒரு டியூட் பார்த்தேன், நீங்க பாத்தீங்களா சபா? இந்த சைக்கோ பேசுனது வந்து நெசமா பேசுனா இல்ல வந்து ஸ்கிரிப்டடா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜெமினில இருந்து போட்டிருந்தாங்க, சாட்ஜிபிடில இருந்து போட்டிருந்தாங்க. பாத்தீங்களா? ஆமா பார்த்தேன். ஆமா சுத்திட்டு இருக்கு. ஏங்க அது நான் தாங்க ஃபர்ஸ்ட் போட்டது. ஆனா என்னோட விட எல்லாரும் போட்டு இதுவாயிடுச்சு. அது ட்விட்டரோட அல்காரிதம் அப்படிதான். முதல்ல போடுறோம் ட்விட்டர்ல வந்து அப்படியே முதல்ல போடுறோம். ஷூட் பண்ணி தான் போட்டேன். ஆனா காப்பி பேஸ்ட் ஷூட் பண்ணி என் கொட்டை எல்லாம் போடுறாங்க. இல்ல சொல்றீங்க காப்பி பேஸ்ட் கல்லூப்பு பையன் நான் போட்ட ஒரு வீடியோவை போட்டு அவன் பாட்டுக்கே வந்து 200K 400Kன்னு இது வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தான் பேந்தர். நான் அதை எங்க போய் சொல்றது? நான் கல்லூப்பு பையன் இல்ல, அது நான் தான் சொல்ல, நம்ம வந்து இப்ப நேத்து சிபி பண்ண ஒரு ட்வீட், அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பென் டீம் காசு கொடுத்து ஒர்க் பண்றோம். டேய் அது உங்க தப்பு. இங்க பாரு, அதெல்லாம் உங்க தப்பு. சொந்தமா யோசிச்சு ஒரு 4 வரி கூட எழுத தெரியல, ஏன் அப்படி பண்றீங்க? ஒரு கண்டென்ட் வச்சுன்னா ஒண்ணு நோ அக்கௌண்டபிலிட்டி, நோ இதுன்னு எல்லாரும் அதே காப்பி பண்ணி போட்டா அப்புறம் எடுத்து போடதான் செய்வான். இது மாதிரி பல வாட்டி எனக்கே நடந்திருக்கு. நான் எதாவது போடுவேன். ஒண்ணுலடா, இங்க பாரு சபா, இன்னொரு இடத்துல நீ அதை படிச்சியா? அந்த படிச்சுட்டு அதை வச்சுட்டு நீ ஒரு கண்டென்ட் எழுது, அதை விட்டுட்டு அதை அப்படியே காப்பி. அவ்வளவு சில இதெல்லாம் வந்து பெரிய ஐட்டம்ஸ் போடுவேன். அதை தாண்டி இந்த மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் பண்ண நம்ம மாசா வந்து பண்றோம்னா பண்ணிடலாம், ஓகே. பட் அதுல இருந்து கேள்விகளை மாத்தி எழுது. அவன் இங்கிலீஷ்ல போட்டுருந்தானா அட்லீஸ்ட் நீ தமிழ்லயாவது டிரான்ஸ்லேட் பண்ணி போடு. அதுதான் சோம்பேத்தனம். சரி சிபி பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டேன். உன்ன மாதிரி ஒரு 40 பேர் செய்யறாங்க, எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு இது வந்து டூல் கிட்டுன்றானுங்க. எனக்கே சிரிப்பா ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா இது கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறான் புரியல எனக்கு. எல்லாரும் சேர்ந்து விதி அடிக்கிறாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கடா. கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண வேணாம். சரி சாரி கதிர், நீங்க பேசுங்க. ஒரே நிமிஷம் ஒண்ணு சொல்லிடுறேன். இல்ல சபா, நானும் சிபி பண்ணுவேன்டா. சிபி பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, என்னோட அப்ப அந்த கருத்து எனக்கு பிடிச்சிருக்கும், என்னோட கருத்தை ஒரு 2 அதுல சேர்த்துட்டு அதுல இன்னொரு 2 கேள்வி சேர்த்துட்டு அந்த மாதிரி போட்டு போடுவேன். ஆக்கி ஒரு நிமிஷம் ஆக்கி அவர் கதிர் பேசுங்க முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போயிருக்கீங்க. பேந்தர் இந்த 26ஆம் தேதி இன்னைக்கு ஒரு 17ஆம் தேதி ஒரு ஸ்பேஸ் கபிலன் ஸ்பேஸ்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கபிலன் கல்லுப்பு சொல்லல, அவனை தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமா, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமா வந்து கிடைச்சிருக்கு. அப்ப வந்து இந்த மாதிரி நடக்கும் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி பொதுமக்களால இப்ப கருத்து தெரிவிச்சு அதுக்கு வந்து மேல வந்து ஒரு ரசிகனா இருந்து பேசிட்டு போயிருக்கியே, ஏன் இதுக்கு வந்து நீ இதை வந்து சீரியஸா எடுத்துக்கல இத்தனை நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எவிடன்ஸ் பேஸ்ல போயிருக்கு. சாரி நோட் சாரி கதிர் பேசுங்க, அப்புறமா கூட கேட்டுக்கேன். ஆக்சுவலா ஏலியன் ஒரு லிங்க் போட்டிருக்காரு, தி லூப், அந்த ஆடியோ லீக். அதை யாருன்னா பாத்தீங்களா இது வரைக்கும்? ஆமா மேல போட்டிருக்கேன். வேற ஒருத்தர் கொஞ்சம் மக்கள் அது டீல் பேசிட்டாங்க. பேந்தர் 25,000 30,000 வந்து இந்த வீடியோ நேத்து அங்கிள் வந்து இது சைக்கோ வந்து 5:30 மணிக்கு போடுவான், நீங்க அதுக்கு முன்னாடி வந்து நீங்க கண்டென்ட் ரெடி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி 30,000 மேல என்ன வேணாலும் பேசிக்கிறோம். அப்படி இல்ல சார், நான் போட்ட வீடியோ பிரச்சனை. உண்மையாவே நான் வந்து இதுவா கொடுக்குறேன் மக்களே, 30,000 25,000 பேசினா நான் ரெடியா தான் இருக்கேன். திமுக திட்டி கூட திட்டு போடுறேன், எனக்கு கொடுக்கல அந்த காசு. மட்டும் சொல்லிட்டு இது பண்ணிடுறேன், பேசலாங்களா?
பேசுங்க. முடிச்சிருங்க. அது தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில கொண்டு போங்க. இது வந்து ஒரு இன்னைக்கு வந்து இத பண்றவங்க நாளைக்கு எல்லாமே பண்ணுவாங்க. என்ன என்ன ரொம்ப என்ன இஷ்யூ? டேஞ்சர் திங். அந்த வீடியோ அதான் அந்த இது ஆடியோ லீக் ஆயிருக்கு லூப். பாருங்க. தி லூப் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபுளுசர் ஒருத்தர்கிட்ட பேசியிருக்காங்க. அதோட ஆடியோ உள்ள வந்திருக்கு. கிளீனா எனக்கு அவங்க வந்து ஷேர் பண்ணுங்க, பாத்தீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் எங்க நான் ஷேர் அனுப்பணும் பண்றேன், சார்? நான் ஷேர் பண்றேன். நீங்க பேசுங்க. இல்ல எல்லா இடத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போயிட்டு தான் இங்க வந்திருக்கும். பட் ஆனா மக்கள் மத்தியில வந்து நம்ம எடுத்துட்டு போக வேண்டியது ஒரு பெரிய இது. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப டேஞ்சர் சைன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பா நாளைக்கு சொல்றாப்ல இருங்க அவன் இருங்க அதை சபா delete சபா பண்ணிட்டானுங்க. சபா நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஆக்சுவலா அதுல அந்த அந்த ஆடியோல அவன் சொல்றான், நாளைக்கு ஈவினிங் 6 அதான் ஈவினிங் ஒரு ஆடியோ ஒரு வீடியோ வரப்போகுது. அதுக்கு நீங்க முதல்லயே ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோலாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண போறோம். இதை வந்து இதுக்கு நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் ஆகணும்னு எல்லாமே இருக்கு அந்த இதுல. இது அதுதான் தங்கரையா ஐயா 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 ஒரு நிமிஷம். நம்ம நண்பர் ஐரோப்பா மெசேஜ் பண்ணாரு. அதை அவன் டெலீட் பண்றான். இன்ஸ்டாகிராம்ல இங்கே லிங்க அந்த ஆடியோவை டவுன்லோட் பண்ணி டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல எடுத்துட்டேன் வச்சுக்கிட்டேன். உனக்கு இவனை சபா உனக்கு வாட்ஸ்அப் நான் போட்டிருக்கேன். முடிச்சுட்டுமா பரணி? இல்ல உனக்கு வாட்ஸ்அப் போட்டிருக்கேன். நீ பேசுங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான எவிடன்ஸ். அவங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூமர் கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஃபுளுசர்ஸோட வச்சுன்னு சொல்லிட்டு. இது கண்டிப்பா வந்து மக்கள் மத்தியில போகணும். எனக்கு தெரிஞ்சு வந்து உட்காந்து ஒரு ஒரு ஒரே பேட்டர்ன்ல வந்து எல்லாரும் சொல்லும் போதே அது சந்தேகம் வந்துச்சு. பட் ஆனா நிறைய பேர் நினைச்சாங்க இல்ல விஜய் கோசம் வந்து ஒரு அனுதாபத்து எப்படி ஒரு பேக் எண்ட்ல ஒரு பெரிய கம்பெனி ஒன்று ஒர்க் பண்றாங்க அவருக்கு அப்படின்றது தெரியணும். இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சர் சைனுங்க. இது வந்து இவரும் அரசியல்ல வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு இதுல வந்து இவங்களா இருக்காங்க. இவங்க டீமே வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலா அன்பிட் பர்சன்ஸ். கருத்தியல் ரீதியா எதுவுமே மோதக்கூடியவங்களே இவங்க கிடையாது. அவதூறும் இந்த மாதிரி வந்து தவறான தகவலை பரப்பக்கூடியவங்க மட்டும்தான். அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி தான் இவங்க. சோ அது முடிஞ்சா அதை பாருங்க. அதை பார்த்துட்டு அதுல உண்மைத்தன்மை தெரிஞ்சு நீங்க கொஞ்சம் பகிருங்க, எல்லாருக்கும் தெரியும். இல்ல அக்கி பேந்தர் அக்கி நீங்க யார் சொன்னாலும் ஓகே தான். இப்ப இவ்வளவு செலவு பண்றால சிங்கிள் பர்சனா இருந்தது எங்கேயுமே வசூல் பண்ணல அப்படிங்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்னால வந்து எப்படி இவ்வளவு வருமானம் வச்சு கேட்க முடியாதா? கவர்மெண்ட் கேட்க முடியாது. இது வந்து ஐடில தான் வரும். கவர்மெண்ட் அத்தாரிட்டி நான் சொல்றேன். எப்படின்னா இவங்க இது கவர்மெண்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தாரிட்டி நம்ம கேட்க மாட்டாங்க. கொஸ்டின் விஜிலன்ஸ்னு இருப்பாங்கல்ல இவங்களோட ஐடி இன்கம் டேக்ஸ், அவங்கதான் வந்து அந்நிய செலவணி உள்ள வர்றது பணம் போறது இவங்கதான் அது அவங்கதான் மெயின்டைன் பண்ணணும். நம்ம தலைவலி இல்லை.